தேர்தலுக்கு பிறகுதான் அதிமுக என்னங்கிறது எல்லாரும் புரிஞ்சுக்குவாங்க. நிச்சயமா ஒன்றாவதுக்கு நேரம் வந்துட்டதா தான் என்னோட அனுபவத்துல நான் சொல்றேன். தமிழ்நாடு அரசு இப்ப தேர்தல் அப்படிங்கிற காரணத்தை சொல்லி தேர்தலை பற்றி மட்டுமே பேசிக்கிட்டு இருக்காங்க. அரசாங்கத்தை அவங்க கவனிக்கிறதே விட்டு ரொம்ப நாளாச்சு. இப்ப நேற்று பாத்தீங்கன்னா ஒரு துப்புரவு பெண் தூத்துக்குடியில பட்ட பகல்ல கொல்லப்பட்டிருக்காங்க. அது ஏன் நடந்தது, என்ன நடந்ததுங்கிறதுக்கு நான் உள்ளர போக விரும்பல. ஆனா நான் கேட்கிற ஒரே கேள்வி, முதலமைச்சர் கையில இருக்கிற போலீஸ் துறை என்ன செஞ்சுட்டு இருக்கு? பூ கட்டிட்டு இருக்கா இல்ல இவங்களுக்கு பிரச்சாரத்துக்கு பீரங்கியா பின்னாடி போயிட்டு இருக்கா அப்படிங்கறத முதலமைச்சர் தான் சொல்றாங்க. ஆவின் பால் அதுல புழு பூச்சி இருக்கிறதா சொல்றாங்க. இது முதல் முறை இல்ல, தொடர்ந்து திமுக ஆட்சிக்கு வந்ததுல இருந்து இது நடந்துட்டு இருக்கு. ஆனா உடனே என்ன ஒரு அறிக்கையை கொடுக்குறாங்க, இந்த பாலை யாரையும் உபயோகிக்க வேண்டாம் அப்படின்னு. இதுக்கு அரசாங்கம் இருக்கு, ஒரு பால்வளத்துறை இருக்கு, இதுக்கு ஒரு மந்திரி. இந்த நிர்வாகம்னா அப்புறம் எதுக்கு நடத்துறீங்க? தேவையே இல்லையே. அப்போ உங்களுடைய நிர்வாகத்துல குறை இருக்கு, அது பால்ல தெரியுது. முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் இந்த தேர்தல எப்படியாவது போய் சொல்லி ஜெயிக்கணும், வெற்றி பெறணும் அப்படிங்கறதுல மட்டுமே நினைச்சுக்கிட்டு இருக்காரு. இது நாடாளுமன்ற தேர்தல் 26 வரும்பியா, அது எங்களுக்கும் திமுகவுக்குமான நேரடி தேர்தல். அந்த தேர்தல்ல நான் யாருங்கிறதையும் காட்டுவேன், திமுக என்ன ஆகுங்கிறதையும் நான் கணிச்சு வச்சேன்.